ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கிறிஸ்து என்றால் அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். அவர் மேசியாவாக வந்தார். அவர் உலக இரட்சகராக வந்தார். இயேசுவுடைய தாய் பேர் மரியாள். அவங்க கலிலேயா நாட்டை சேர்ந்தவங்க. தகப்பன் யோசேப்பு. அவர் தச்சு வேலை செய்பவராய் இருந்தார். யோசேப்புக்கு மரியாள் நிச்சயிக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் மரியாள் தனிமையாக இருக்கும் பொழுது காபிரியேல் தூதன் வருகிறார். அங்கே வந்த உடனே மரியாள் பயப்படுறாங்க. அப்போ காபிரியேல் தூதன் சொல்லுகிறார், மரியாள் பயப்படாதே, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன்னிடத்தில் பரிசுத்த ஆவி நிழலிடும், அப்பொழுது நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று நீ பெயரிடுவாயாக என்று சொல்லுகிறார். அப்பொழுது மரியாள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்கிறார்கள். யோசேப்பு மரியாள் கர்ப்பமாய் இருக்கிறதை கேட்டவுடன் ரகசியமாய் தள்ளிவிடலாம், இது எப்படி இருக்குமோ என் ரகசியமாய் தள்ளிவிடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது, நினைத்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த தேவதூதர் என்ன சொல்கிறார் என்றால், மரியாளை தள்ளிவிடாதே, அவளுக்குள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது என்று சொல்லும் பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யோசேப்பு மரியாளும் பெத்லகேமுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே இயேசு அங்கே பிறக்கிறார். ஏன்னா அங்கே அந்த இடத்துல இடமில்லை, அந்த சத்திரத்தில் இடமில்லாத காரணத்தினாலே மாட்டு தொழுவத்தில் இடம் கிடைக்குது. அங்கே இயேசு பிறக்கிறார். அந்த பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணையில் கிடத்துறாங்க. அப்பொழுது வான சாஸ்திரிகளும் மேய்ப்பர்களும் அந்த அதிசயமான அந்த குழந்தையை அவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த குழந்தையை வாழ்த்துகிறார்கள், துதிப்பாடல் பாடுகிறார்கள், ஆசீர்வதிக்கிறார்கள். பிரேயர். மகா இரக்கம் கிருபை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு சோத்தரிக்கிறப்பா. பிறந்த நாளை ஆண்டவரே, இனிய கிறிஸ்துமஸ் நாளை நாங்கள் கொண்டாடுகிறோமாப்பா. இதோ ஆண்டவரே, நீர் வார்த்தையாய் வந்தீர், ஒளியாய் வந்தீர், ரட்சிப்பதற்காக, உலகத்தில் உள்ள மக்களுக்காக, பாவங்களை மன்னிப்பதற்காக, பாவிகளை ரட்சிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் வந்தீரப்பா. ஆண்டவரே, அதே போல் நாங்கள் உண்மை ஆண்டவரை பணிந்து வணங்கி தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு முழு மனதோடு கூட உண்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து மனுஷகுமாரனாகிய அப்பா தேவன் எங்களோடு கூட அப்பா மனுஷர்களுக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறவா எங்களோடு கூட வந்தீரே. வார்த்தையாலும் ஒளியாலும் ஆண்டவரே எங்களோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நாங்கள் எங்களை இந்த நல்ல கிறிஸ்துமஸ் நாளில் எங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.